தலையில் அடித்து கொன்றார்களா? அருணாச்சலத்தின் இறுதி வாக்குமூலம். யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? தூத்துக்குடியில் மக்கள் கொந்தளிப்பு. தொட்டால் குத்தமடா, தொடாமல் விட்டுவிட்டால் துக்கமடா, மதுவால் ஒருவன் மயானம் சென்றானடா, காரணம் காவல்துறைதானடா என்ற அருணாச்சலத்தின் பகீர் வாக்கும் மூலம் தூத்துக்குடியில் அடுத்தடுத்து நிகழும் காவல்துறை சம்பவம் தமிழகத்தை ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. மது விவகாரத்தில் காவல்துறையினர் அருணாச்சலத்தை அடித்தே கொன்றதன் வாக்கு மூலத்தை அவர் இறப்பதற்கு முன்பே தந்து சட்டத்தை சட்டப்படி கேள்வி கேட்க அவர் கொடுத்த வாக்கு மூலத்தின் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாலா போன மதுவால் பாமர ஏழை குடிகாரனுக்கு பாதியிலே பால் ஊற்ற வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. காரணம், துக்கத்தை துடைக்க துணைவி இருக்க பக்கத்தில் ஊறுகாயை தேடுகிறான் மதுபிரியன். தன் வயிற்று பிழைப்பிற்கு எத்தனையோ தொழில் இருக்க அருணாச்சலம் என்பவர் தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக மது விற்றதாக கூறப்பட்ட புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு திடீரென உயிரிழந்தார். சம்பவத்தின் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி அமுதா நகரைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவரது 24 வயதான மகன் அருணாச்சலம். இவர் தூத்துக்குடி லெவஞ்சிபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். தமிழக அரசே சட்டவிரோதமாக மதுவை விற்று பிழைத்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் கடந்த 18ஆம் தேதி சட்டவிரோதமாக மது விற்றதாக கூறப்பட்ட புகாரின் பேரில் தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறையினர் பிடித்தனர். பின்னர் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றதன் பேரில் தர்மடி கொடுத்துள்ளார்களா அல்லது என்ன செய்தார்களோ தெரியவில்லை. பாவம், இளம் உயிர் அருணாச்சலம் திடீரென அங்கேயே கரகரவென சுருன்று மயங்கி விழுந்தார். விசாரணை என்ற பெயரில் அடியும் கொடுத்துவிட்டு உற்ற சமயத்தில் உதவும் நண்பனே அவரை போல தூத்துக்குடியில் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தும் உள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வந்தது. சிகிச்சையில் இருந்தபோது அருணாச்சலத்தை அவரது நண்பர்கள் சந்தித்தனர். அப்போது அவர்களிடம் 3 போலீசார் தன்னை தலையில் சரமாரியாக தாக்கியதாக அவர் தெரிவித்தும் இருக்கிறார். யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி, வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். சரி, அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில அடிச்சாங்க. ஏழு அடிச்சாங்க. 3 அடிச்சாங்க. 4 அடிச்சாங்களா? 3 அடிச்சாங்க. இதனை அருணாச்சலத்தின் நண்பர்கள் தன் நண்பனுக்கு நீதி கேட்டு உலகையே உள்ளங்கையில் அடக்கும் கைபேசியில் உள்ள சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று காலை அருணாச்சலம் திடீரென இந்த மண் உலகை விட்டு விண்ணுலகிற்கு பரிதாபமாக சென்றார். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு 5 நாட்களில் அவர் இறந்ததால் இதனை தாங்கிக் கொள்ளாத அவரது உறவினர்கள், நண்பர்கள் அதிர்ச்சியடைந்தனர். போலீசார் தாக்கியதால் தான் அருணாச்சலம் இறந்ததாக அவர்கள் குற்றமும் சாட்டினர். ஆனால் உண்மையான சொல்லிடுறேன், எங்க அண்ணன் அருணாச்சலத்துக்கு அவருக்கு நீதி கிடைக்காம இந்த பாடியை நாங்க வாங்க மாட்டோம். அதுக்கு நாங்க எத்தனை நாள் போராட்டத்தில் நாங்க சந்திப்போம். நாங்க ஒரு ஏழை மக்கள். மேலும் அரசு ஆஸ்பத்திரி முன்பு அவர்கள் திரண்டனர். அருணாச்சலத்தை தாக்கிய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்தனர். இதனால் அரசு ஆஸ்பத்திரியில் பரபரப்பு நிலவியது. இந்த அதிர்ச்சி செய்தியை கேட்டு திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆகியோர் தங்களது ரத்தம் கொதித்து போய் தூத்துக்குடி நெல்லை சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அவர்கள் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் தூத்துக்குடி நெல்லை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்பாவி இளைஞனை போட்டு தள்ளிவிட்டு போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது உலகமகா நடிப்பு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதுபோன்று தூத்துக்குடியில் காவல்துறையினரால் அரங்கேறிய ஏராளமான சம்பவங்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கையில் மேலும் எண்ணெயை ஊற்றி காவல்துறை பற்ற வைத்திருக்கும் இத்தகைய கொலை சம்பவம் அனைவரையும் கொந்தளிக்க செய்திருக்கிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சாத்தான்குளத்தில் போலீசார் தந்தை மகனை தாக்கியதில் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் உள்ளது. குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடியில் போலீசார் தாக்கியதில் வாலிபர் இறந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலைக்கு உலகையே யார் இவர்கள் என்று அசர வைக்கும் வகையில் காவல்துறை அளித்த விளக்கம் என்னவென்றால், விசாரணையின் போது அருணாச்சலம் மயங்கி விழுந்ததாகவும் அவரது தலையில் ஏற்கனவே கட்டி இருந்ததாகவும் காவல்துறை ஒரு பிரயோஜனமும் இல்லாத புழுதியை பரப்பி விட்டிருக்கின்றனர். மேலும் இது லாக்அப் மரணம் அல்ல என்றும் ஆணித்தனமாக காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கும் காவல்துறைதான் நினைத்தவற்றையெல்லாம் ஏடுகளில் பதிந்து விடலாம் என்று கூறியிருக்கும் இத்தகைய தகவல் அருணாச்சலத்தின் பெற்றோருக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம். ஆனால் இறைவன் போடும் மனக்கணக்கு ஏடுகளில் இருந்து எவனாலும் தப்பிக்க முடியாது என்பதை சட்டத்தின் மூலம் இறைவன் தப்பு யார் பக்கம் உள்ளது என்பதை கற்பிப்பானா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற திடுக்கிடும் தகவலை அளிக்கும் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.